ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MB25C09 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கூறிய MBA கூறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட்டியை பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷனலாக நிறையா படிச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை ஹச்ஆர் ஆடிக்ட் அது போக வந்து ஹச்ஆர் பாலிசி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹச்ஆர் ஆடிக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சில டைம் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் அண்டு ஆடிட் சேர்த்து உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் மோஸ்ட்லி தனியாக தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஹச்ஆர் ஆடிட் பார்த்து வச்சுக்கோங்க. ஹச்ஆர் பாலிசி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹச்ஆர் மேனேஜரோட ரோல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கான்செப்ட் வச்சு தான் கேட்பாங்க. கண்டிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் மொதல் கொஸ்டின் இருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேலே கொடுத்துருக்க டாபிக்ஸ் கவர் பண்ணிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் எவாலுவேஷனும் அதுபோக அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கான்செப்ட் மட்டும் நீங்கள் படிச்சனாலே போதும். இருந்தாலும் அக்கௌண்டிங் பேஸ்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதாவது எவாலுவேஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மேக்ஸிமம் எவாலுவேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் ஹச்ஆர்எம், அதோட சப்போர்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரெண்டு மெயினான ஒன்று. இதில் வந்து அதுபோக வந்து ஹச்ஆர் அக்கௌண்டிங் பார்த்துக்கோங்க. அதோட ஸ்டெப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த எவாலுவேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். யூனிட் 2 ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 மார்க்ஸ். இதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹச்ஆர்பி சோசியலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ரெக்யர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் இதில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சோசியலைசேஷன், இதில் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஹச்ஆர்பி ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் ஃப்ரம் செலெக்ஷன், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹைரிங் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி, இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், செலெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிக் கொஸ்டின்ல ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நல்லா படிச்சுக்கோங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் கேட்கலாம். அதில் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டேரக்டா டைப்ஸ் மாடர்ன் ப்ராக்டிசஸ் சொல்லி உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது செலெக்ஷன் ப்ராசஸ் தான். அதோட ஸ்டெப்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து யூனிட் 3ல ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸுங்கிறப்போ கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும். அதனால சாய்ஸ் இருக்கும். இப்போ வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து நல்லா படிக்கிறது ட்ரைனிங் தான். ட்ரைனிங் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதில் பெனிஃபிட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட், இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பிக் கொஸ்டின்ல தான் வரும். அதாவது ஒரு சில டைம் வந்து பிக் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க, ஒரு சில டைம் வந்து 3 மார்க்லேயும் வரலாம். மோஸ்ட்லி நம்ம கொடுக்குறதுல அது உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால அதையும் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் இது மோஸ்ட்லி பிக் கொஸ்டின் தான். அதே மாதிரி வந்து இந்த இடிபி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து பார்ட் பி, இதில் வந்து ட்ரைனிங் அந்த டைப்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியம். இது ஒன்று படிச்சினாலே மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இது போக நான் சொன்ன மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் அதோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு டைம் வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் பிரீஃபாக இப்படி கேட்டிருந்தாங்க. இது ஒரு 2 டைம் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. அதனால இதை கொடுத்துருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி டேரக்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது செல்ஃப் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் தான் கேட்பாங்க. இதையும் ஒருக்கா படிச்சுக்கோங்க. அதுக்காக தான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இடிபியோட பர்பஸ் அது மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் ட்ரைனிங் மெத்தட்ஸ் படிச்சீங்கனால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதனால ஒரு சேஃப்டிக்கு இதை படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபோர்த் யூனிட்ல உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க இந்த மாடல்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடிஷனலாக கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பன்சேஷன், இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். கம்பன்சேஷன் பிளான் இருக்கலாம், இல்லை வெறும் கம்பன்சேஷன் அதோட டைப்ஸ் கேட்கலாம். அதனால இந்த ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு 3 மார்க் வந்து கம்பன்சேஷன்லேருந்து இருக்கும். ஸோ அடுத்து ரிவார்ட்ஸும் ரிவர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கெரியர்னா என்னன்னு கேட்கலாம். கெரியர் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இதுலேயும் வந்து இந்த கெரியர் மேனேஜ்மெண்ட். ஸோ கெரியர் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட்லி பிகாஸ்லாம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்லேயும் வரும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ப்ரோடிஜ் ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்துக்கோங்க. மென்டாரிங்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மென்டாரிங் வந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பார்ட் பி, இதில் வந்து உங்களுக்கு கெரியர் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் படிச்சீங்கனாலே போதும், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இது போக மோட்டிவேஷன் தியரிஸும் பார்த்துக்கோங்க. மென்டார் பேஸ்டு கான்செப்ட்ஸும் கொஞ்சம் கேட்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கெரியர் மேனேஜ்மெண்ட் தான் படிக்கணும். அது அப்ரோச், ஸ்டெப் இன்வால்வ்டு, அட்வான்டேஜஸ், அது போக வந்து லிமிடேஷன் இதெல்லாம் கேட்கலாம். அது போக வந்து தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் கெரியர் மேனேஜ்மெண்ட் படித்தாலே போதும். எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. கம்பன்சேஷன் பிளானும் முக்கியம் தான். அந்த இது வந்து மோஸ்ட்லி கம்பன்சேஷன் கான்செப்ட் 3 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிரீஃபாக கேட்குறாங்கன்னா இது எல்லாமே பிக் கொஸ்டின்ல ஒவ்வொரு டைம் கேட்டிருக்கனால சொல்றேன். பட் கெரியர் மேனேஜ்மெண்ட் வந்து ரிப்பீட்டட். ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைம் இருந்தால் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அப்படி இல்லைனா எல்லோ கலர் ஷர்ட் மட்டும் நல்லா படிச்சிருங்க. ஸோ அடுத்து வந்து ஃபிஃப்த் யூனிட்ல ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல ப்ரொமோஷன் வந்து ரிப்பீட்டட். ப்ரொமோஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷன் ஒரு டைம் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து இந்த டிமோஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து ப்ரொமோஷன், டிமோஷன் ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷனோட மெட்ரிசஸ் பார்த்துக்கோங்க. ஃபீட்பேக்கும் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் சம்டைம்ஸ் உங்களுக்கு பிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நீங்கள் ஃபீட்பேக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி நம்ம கொடுத்துருக்கிறதுல இப்போ நான் சொல்கிறேன் அது படிச்சீங்கனாலே போதும்.
இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸும் ஒரு சில டைம் வந்திருக்கு. ரிட்ரஸல் மெத்தட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் மட்டும் நீங்கள் படிச்சீங்கனாலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுபோக எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம் கிரீவியன்ஸ், இந்த கிரீவியன்ஸ் கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி 3 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம் கிரீவியன்ஸ் இது முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், இதில் வந்து இந்த எவாலுவேஷன் கான்செப்ட் தான் மெயின். அதை ஒன்று படிச்சீங்கனாலே மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து 6th யூனிட்ல 1 வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட்ல இந்த யூனிட் வந்து கொஞ்சம் புது யூனிட், அதனால நான் வந்து ஒரு அசம் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஹெச்ஆர் மெட்ரிசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆர்டபிள்யூஎம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஹெச்ஆர் மெட்ரிசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபோக வந்து ஹெச்ஆர் கண்ட்ரோல் ப்ராசஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லோ கலர் செட் பண்ணது இந்த யூனிட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர் கண்ட்ரோல் ப்ராசஸ் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏஇன் ஹெச்ஆர்எம் கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சீங்களா இந்த யூனிட் அட்டன் பண்ணலாம். ஏஇன் ஹெச்ஆர்எம் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. சரி, இருந்தாலும் இந்த லாஸ்ட் யூனிட் மட்டும் கொஞ்சம் நம்ம இந்த 4 டாபிக்குமே ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க, எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. மித்த எல்லாத்துலையும் நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு 5th யூனிட்ல வந்து இந்த மெத்தட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் நீங்கள் படிச்சீங்கனாலே போதும். அதே மாதிரி ப்ரொமோஷன் டிமோஷன் படிச்சாலே போதுமானது. அதுபோக ரிட்ரஸல் மெத்தட்ஸ் படிச்சீங்கனாலே போதுமானது. அதே மாதிரி இங்கே வந்து கெரியர் மேனேஜ்மெண்ட் மட்டும் படிச்சீங்கனாலே போதுமானது. அதே மாதிரி கம்பன்சேஷன் டைப்ல வந்து ஒன்று படிச்சிட்டீங்கன்னு போதும். இப்போ கெரியர் மேனேஜ்மெண்ட், அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் ஒன்று படிச்சீங்கனாலே போதும். ரிவார்ட்ஸ் ஒன்று, இந்த இதெல்லாம் படிச்சீங்களே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். இங்கே வந்து ட்ரைனிங் படிச்சீங்கனாலே போதும், செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் பேஸ்டு இதில் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதோட பெனிஃபிட்ஸ், இடிபி ரொம்ப முக்கியமான ஒன்று, நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து இதில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கான்செப்ட்டும் செலக்ஷன் ப்ராசஸ், செலக்ஷன் மட்டும் நீங்கள் படிச்சீங்களே போதுமானது. இதில் சோசியலைசேஷன் ரொம்ப முக்கியமான, ஹெச்ஆர்பி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வந்து நீங்கள் எவாலுவேஷன் படிச்சாலே போதுமானது. இப்போ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு அக்கௌண்டிங் கான்செப்ட், இதில் வந்து ஆடிட்டு ஹெச்ஆர்எம் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அப்புறம் அந்த பாலிசிஸ் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்க்க நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.